கோபால் பேசின வீடியோ பாருங்க. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு லா 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 லே ஃபுல்லா முதலமைச்சர் அவன் பேசுறாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. முடியல. நான் அப்பவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆர் போட்டு விடுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை சார். சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. தாவக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேல வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழி வைக்கிறாரோ. மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. அம்மா அதை நோக்கி தான் போகுது. எஸ், இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ரொம்ப மிதவாதமா இருக்கக்கூடாதுங்க. நான் சொன்னேன், ரொம்பயும் பெரிய ஆளாக்க வேணாம். மாண்புமிகு வந்துருச்சுல. சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் கொஞ்சம் அறிவோட பேசுறவன் எவனாவது ஒருத்தன் பேசுறானா பாருங்க. உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்லுவாங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகணும்னு பல்வேறு கோரிக்கைகள் வலுத்திருக்கு. முதலமைச்சர் பரிசீலிப்பாரா? வலுத்திற்கு தவிர பழுத்து புகை போடணும், இல்லைன்னா வைக்கோல் இல்ல கோணி சாக்குல கட்டி அப்படி வச்சிருவான், பழுத்துரும். அந்த மாதிரி தம்பியை